சோழ தேசத்தில் முக்கியமான திவ்யதேசம், வடநாட்டு திவ்யதேசம் திருமலை, அதாவது ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணன் எங்க தெரியுமோ இருக்கார்? கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கார். ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன். ஆனா அவருக்கு இப்ப நாம வச்சிருக்கிற பேர் உப்பிலி அப்பன். அவர் என்னைக்கும் ஒப்பிலி அப்பனா இருந்தார். இன்று உப்பிலி அப்பனா இருக்கார். லவணவர்ஜித சுவாமி. லவணம்னா உப்பு, லவணவர்ஜிதம்னா உப்பை விட்டுட்டார். யாருக்காக தெரியுமோ? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால அந்த பொண்ணுடைய தந்தையார், என் பொண்ணு சின்ன பொண்ணு உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்னார். ஏன் சின்ன பொண்ணுன்னா என்ன? இப்போ நான் இவர் வேணும்னு பெருமாள் வயோதிக வேஷத்துல வந்தார். வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுனார். இல்லை சின்ன பொண்ணு, ஒழுங்கா உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாதுன்னார் மாமனார். பொண்ணை கொடுக்க வேண்டியவர். பெருமாள் உடனே என்னழகா முடிவெடுத்தார் தெரியுமோ? வேண்டாம், இனிமே சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிறது இல்லை, விட்டுட்டாச்சு. இப்போ ஆச்சரியமான திவ்யதேசம் திருவிண்ணகர் என்ன தேசம், க்ஷேத்திரத்துக்கு திருநாமம். ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன். பண்டெல்லாம் வேங்கடம், பார்க்கடல் வைகுந்தம், கொண்டங்குறைவார் கோயில் போல், வண்டு வளங்கிளரின் நீழ்சூடை வன்பூங்கடிகை, இளங்குமரன் தன் விண்ணகர். விண்ணகர், விண்ணகர்னா ஆகாச க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஆகாச க்ஷேத்திரம்னு பேர் உண்டு. ஆகாசம்ங்கிற இந்த இடத்துல வெறும் வெற்று வெளியே குறிக்காது. ஆகாசம்ங்கிறது பரமாகாசம், வைகுந்தத்தையே குறிக்கும். இந்த விண்ணகர்னு சொன்னா வைகுந்த நகரம் என்னே பேர் வைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான ஊர். லவணவர்ஜித சுவாமி திருவேங்கடமுடையான இடத்துல போக முடியாதவா அங்க போல. அப்ப இந்த பெருமாளை வந்து சேவிச்சுக்கிறார். இந்த பெருமாளுக்கே ஏத்தம் ஸ்ரவண தீபத்தால ஏற்றம். ஸ்ரவணத்தன்னைக்கு தீபம் எடுக்கிறது இந்த கோயிலே முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அடியார்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கில் வந்து அன்னைக்கு சேவிச்சுக்கிறார். இனி சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். சாஸ்திரம் சொல்றது, ந தத்சமச்ச அபியதிகச்ச திருஷ்யத்தே. பெருமானுக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லை. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அவனுக்கு சமமானவனோ அவனை விட உயர்ந்தவனோ இல்லை. அப்போ ஒப்பு இல்லாத அப்பன், ஒப்பிலி அப்பன். அவன் தனக்கு ஒப்பே இல்லாத அப்பன். இதை திருவங்கியாழ்வாரும் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். தன்னொப்பார் இல்லப்பன், அவர் தான் தனக்கு ஒப்பே. ஒருவரையும் ஒப்பிலா நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால் கருவற போல் நின்னானேன்னு பாசுரம். யாரும் தனக்கு சமமானவர் இல்லை. எப்போதும் பிராட்டியோட சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறார். மகாலட்சுமி தாயார் பூமி தேவிங்கிற திருநாமத்தோடு இருந்த க்ஷேத்திரம் அது. ஸ்ரீதேவி தானே அவளுக்கு திருநாமம். ஆனா இந்த ஊர்ல கர்ப்ப கிரகத்துல பக்கத்திலேயே எழுந்தருளி இருக்கிறார். அந்த தாயாருக்கு பூமி தேவி தாயார்னு திருநாமம். மிருகண்டு மகரிஷி. அந்த மகரிஷிக்கு மார்க்கண்டேயர் என்கிற குமாரம். அந்த மார்க்கண்டேய புத்திரியாக சின்ன வயசு பெண்ணாக நாச்சியார் அவதரித்தாள். பெருமானுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொள்ளணுங்கிற எண்ணம். பங்குனி மாசம் ஏகாதசி திருவோணம் நாள், நல்ல நாள். பங்குனி மாசத்தினுடைய ஏகாதசி திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு வயோதிக வேஷத்தோட பெருமாள் தோன்றினார். தோன்றி மார்க்கண்டேயர் இடத்துல வரார். இன்னைக்கு நீங்க உள்ள சேவிச்சுக்கலாம். பெருமாள் நடுவில் எழுந்துள்ளி இருக்காருன்னா ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி, ஒரு பக்கம் கைப்பிடித்த பூமி தேவி தாயார். ஸ்ரீதேவி தான் அவள். ஆனா ஸ்ரீதேவி பூமி தேவிங்கிற திருநாமத்தோடு எழுந்துள்ளி இருக்கா. அப்பதான் மார்க்கண்டேய சொன்னார், என் பொண்ணுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது, போனா போறது, அப்படியே இருக்கட்டுமே என்று பெருமாள் ஏற்றுக்கொண்ட நாள். ஆனா இந்த 2 நாளைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பங்குனி மாசத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. தரியான்னு இவர் கேட்கிறார், மாட்டேன். இல்லை கண்டிப்பா கொடுக்கணும், மாட்டேன். இல்லை நிச்சயம் கொடுக்கணும், மாட்டேன். உப்பு போட்டு சமைக்க மாட்டா, பரவாயில்ல. இது பண்ண மாட்டா. இப்படியே பேச்சு எத்தனை மாசம் நடந்தது தெரியுமோ? ஆரம்பிச்சது பங்குனி திருவோணத்துல. ஐப்பசி திருவோணத்துல கல்யாணம் ஆச்சு. பங்குனி சிரவணத்திலே அந்த ஆரம்பிச்சு ஐப்பசி சிரவணம் வரைக்கும் பேசி அப்புறம் திருக்கல்யாணம். இன்னைக்கும் அந்த பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்தை சேவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். துவஜஸ்தம்ப தடியில இடது பக்கம் நீண்ட பெரிய மண்டபம் இருக்கு. மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்துருளுகிறார். எழுந்துருளி நாச்சியாரை திருக்கை பெற்றுகிறார். பூமி தேவி நாச்சியாருக்கும் ஒப்பிலாத அப்பன் பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம். புஷ்கரணி, அஹோராத்திர புஷ்கரணின்னு பேர். பகலிரா பொய்கை, பகல் இரவு பொழுது 2 சமயமும் எப்போது நன்மையே கொடுக்கக்கூடிய ஆச்சரிய பொய்கை. திருமங்கையாழ்வார் பாடுறார், ஆண்டாய் உனை காணும் அருளெனக் கருதியேர். தேவரீரை தரிசிக்கணும், அருளெனக்கு அருளுதியேர் வேண்டேன் மனை வாழ்க்கை. உன்னை தரிசிக்கக்கூடிய வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டியானா அதுக்கு மேல சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பிரியமே கிடையாது என்கிறார். விமானம் ஆனந்த நிலைய விமானம், சுத்த ஆனந்த விமானம். திருவேங்கடத்துல திருப்பதியில் இருக்கிறது ஆனந்த நிலைய விமானம், இங்க இருக்கிறது சுத்த ஆனந்த விமானம். ஏன்னா நமக்கு ஆனந்தம் இருந்தாலும் அதோட துக்கம் கலந்துடக்கூடாது இல்லையோ. நம்ம கூட ஆனந்தப்படுறோம்.
ஆனால் 4 நாள் ஆனந்தப்பட்டால் 2 நாள் துக்கப்படுவோம், 4 நாள் சிரிச்சா 2 நாள் அழுவோம். அதெல்லாம் இங்கே கிடையாது. சுத்த ஆனந்த விமானம், எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அது மட்டுமே இருக்கும் விமானமாம். இங்கே ஆழ்வார் பெருமானை மங்களாசாசனம் செய்த போது நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த வப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. தன்னொப்பார் இல்லப்பன், தன் திருவடி நிழலை எனக்கு கொடுத்தார். இந்த பெருமாளும் தாயாரும் ஆழ்வாருக்கு எப்படி இருந்திருக்கலாம்? என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெற்றவளாய், என்ன பெத்த தாயாரும் தந்தையும் இவர் தான், வளர்த்த தாயாரும் தந்தையும் இவர் தான். இப்போ என்னென்ன அப்பன் பாருங்க இங்க, ஒப்பிலாதவப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன், 5 பெருமாள் இருக்காங்க. 5 தந்தை, தந்தை தந்தை தந்தை. அப்பன்னா எவ்வளவு நல்லது பண்றவர். இப்போ என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த வப்பன். ஆகாச தளவுக்கு கூட கோபுரம் மாட மாளிகை விமானங்கள் முட்டிக்கொண்டு நிற்கிற ஆச்சரியமான திருவிண்ணகர் க்ஷேத்திரம். ஒப்பிலாத அப்பன் லவணவர்ஜித சுவாமி. சிரவணத்தன்னைக்கு பல பேருக்கும் வழக்கம் இல்லையா, சனிக்கிழமைன்னா விரதம் இருக்கும், சிரவணந்தோறும் விரதம் இருக்கும், போட்டிருப்பா பஞ்சாங்கத்தில். சிரவண விரதம் இருக்கும் நாள். சிரவண விரதம்னா திருவோணம், பெருமானுக்கு நட்சத்திரமே விஷ்ணு நட்சத்திரம். திருவோணம் சிரவணம்னு சொன்னாலே விஷ்ணுமுக்கு நட்சத்திரம். திருவிக்கிரம பெருமாள் வாமனமூர்த்தி அவதரித்து உலகத்தையெல்லாம் தாவி அளந்தாரே, அது விஷ்ணு நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம். அதே போல இங்கே இப்போ புரட்டாசி சிரவணம் தானே இப்போ உற்சவம் நடந்துருக்கு. திருமலை திருப்பதிலையும் புரட்டாசி சிரவணம் தானே முக்கியமான நட்சத்திரம். அதை போலத்தான் இந்த பெருமாளுக்கும் பெருமானுடைய ஒப்பிலாத அப்பன் ஒப்பலி அப்பன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த திவ்ய தேசத்துக்கு செல்வோம்.